habits that make you more feminine in your relationship. Number one, அதாவது இது வந்து இந்த 4 ஹேபிட்ஸ்குள்ள வச்சுக்க வேண்டாம், பட் இருந்தாலும் இது நம்பர் 1 என்னன்னா urges, temptations, sexual thoughts. ஐ மீன் இந்த செக்ஷுவல் தாட்ஸ் உங்களுக்கு வரக்கூடாது, அர்ஜஸ் வரக்கூடாது, டெம்டேஷன்ஸ் வரக்கூடாது அப்படின்னு நான் சொல்றேன். ஒரு மனுஷனா, அதுவும் முக்கியமா ஒரு ஆம்பளையா இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு இந்த தாட்ஸ் எல்லாமே வரதான் போகுது. வேற வழி ஆப்ஷன் கிடையாது, ரைட்? நம்ம எல்லாமே ஹியூமன்ஸ். இன்ஃபேக்ட் கேர்ள்ஸ் கூட இந்த ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ், டெம்டேஷன்ஸ் எல்லாமே இருக்குதான் போகுது. பட் ஹவு டிட் யூ ஹாவ் அவேர்னஸ்? ஹவு டிட் யூ ஓவர் கம் ஃப்ரம் இட்? பிகாஸ் நான் ரீசெண்டாக ஒரு தப்பு ஒன்று பண்ணேன். இது என் கம்யூனிட்டியில் இருக்கிற எல்லா பசங்களுக்கும் நான் வந்து ஆக்சுவலி இது ஒரு லெசனாகவே சொன்னேன். பட் இந்த இடத்துல நான் சொல்கிறேன் அந்த விஷயத்த. யா ஸோ சண்டே வந்து எனக்கு ப்ராப்பரான ஒரு ஸ்லீப் இல்லை நைட்டில். ஸோ மார்னிங் நான் சீக்கிரம் எழுந்திரிச்சனால சரியான ஒரு ஸ்லீப்பில் ஒரு 4 hours தான் தூங்கியிருப்பேன். என்னோட பிரெயின் ரொம்ப கிளம்ஸியாக இருக்கு. ஸோ என்னோட இன்ஸ்டாகிராமில் ஒரு மெசேஜ் வருது. நான் என்ன பண்ணுறேன்னா, ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா ஒரு பொண்ணு அக்கௌண்ட்லேருந்து, பேர்லாம் வேண்டாம், ஒரு பொண்ணு அக்கௌண்ட்லேருந்து மெசேஜ் வருது. நானும் வந்து ஹாய்னு அனுப்புகிறேன். அப்புறம் நாங்கள் வந்து நீங்கள் என்ன ஸ்கூல் பொண்ணு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறேன். இல்லை நான் வந்து காலேஜ் படிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் நார்மலாக போயிட்டே இருக்கு. பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஐ ஜஸ்ட் ஹாவ் அ பாடி நீட். நானும் ஒரு ஏர்ஜில் என்ன பண்ணிட்டேன்னா, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஆக்சுவலி நான் இந்த இடத்துல டிசிப்ளின்டா இல்லை, நான் ஒத்துப்பேன் அந்த விஷயத்த, ரைட்? அது ஒத்துக்கிறது வந்து தப்பு கிடையாது. ஒரு மேஸ்குலின் பண்ணா என்னோட பொறுப்பு என்னன்னா, நான் தப்பு பண்ணேன்னா அந்த தப்பை நான் ஒத்துக்கிறது, ரைட்? எஸ், ஆமாம். ஸோ அப்படி சொல்லும்போது அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னன்னா என்னோட ஏர்ஜஸுக்கு ஒரு இடம் கொடுத்து, எமோஷன்ஸுக்கு இடம் கொடுத்து பேசிட்டேன். பேசுனதுனா ரொம்ப வல்கரா நான் வந்து பேசலை. பட் ஒரு பாயிண்ட்ல வந்து எனக்கு தப்புன்னு தோணுச்சு. டக்குன்னு நான் என்ன பண்ணேன்னா, என் கூட இருக்கிற ஒரு கேர்ளுக்கு நான் வந்து மெசேஜ் பண்ணி, இந்த மாதிரி எனக்கு வந்து மெசேஜ் வருது, நான் என்ன பண்ணட்டும், எனக்கு பட் ஆனால் அர்ஜஸாக இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நான் ஃப்ராங்காக அவங்க கிட்ட இந்த விஷயத்த நான் ஒப்பிச்சேன். ஸோ அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஜஸ்ட் பிளாக், ரிப்போர்ட் பண்ணிடு, தேவையெல்லாம் போய் மாட்டிக்காத. பட் நம்மளோட மனசுலாம் மானங்கிட்ட மைண்ட் ஆச்சு இல்லை, அதனால வந்து திரும்பி நான் பிளாக் பண்ணிட்டேன். பட் வேற அக்கௌண்ட்லேருந்து எனக்கு வந்து மெசேஜ் வந்துச்சு. நான் அங்கேயுமே போயிட்டு எனக்கு என்னன்னா ஒரு ஏர்ஜ், யார் எனக்கு தெரிஞ்சவங்க தான் எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நான் கண்டுபிடிக்கணும், யாருங்க அதை கண்டுபிடிக்கணும், தெரிஞ்சுக்கணும். இந்த ஒரு ஏர்ஜ் நம்மள நிறைய பேருக்கு இருக்கும், ரைட்? ஸோ அதனால அந்த அக்கௌண்ட்லேருந்து வரது யாரு, எனக்கு தெரிஞ்சவன் தான், ரொம்ப க்ளோஸ் ஆனவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ கால் பண்றேன். அவங்களே பண்றாங்க, ஆக்சுவலி பண்றாங்க. நான் வந்து ஃபேஸ் காட்டுங்க, ஃபேஸ் காட்டவே இல்லை. ஐ திங்க் ஏதோ ஒரு பான், ஏதோ ஒரு வெப்சைட்ல இருந்து வீடியோ எடுத்து அந்த வீடியோ வந்துட்டு அவங்களோட வீடியோ மாதிரி தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி என்னென்னமோ பண்ணாங்க. நான் என்ன நல்ல வேலையா நான் வந்து என்னோட ஃபேஸை காட்டல, நான் எல்லாத்தையுமே வந்து ஆக்சுவலி ஆஃப் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ தென் ஐ ரியலைஸ், ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எனக்கு என்னன்னா ஒரு அவேர்னஸ் வந்துச்சு. நம்ம ஏன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம், இது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா தேவையா அப்படிங்கும்போது நெவர், தேவையில்லை. நான் ஏன் போட்டு ரொம்ப குழப்பிக்கணும் சொல்லிட்டு நான் எல்லாத்துலேயுமே பிளாக் பண்ணிட்டேன். பிளாக் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நான் என்னோட சொன்னேன்ல, என் கூட இருக்கிற கேர்ளுக்கு நான் வந்து ஃபோன் பண்ணி, எனக்கு இந்த மாதிரி பண்ணிட்டேன், எனக்கு ஒரு மாதிரி ரெகுலேட் ஃபீலிங்காக இருக்கு, தப்பு பண்ணிட்டேன்னு தோணுது அப்படின்னு. ஷீ ஜஸ்ட் டெல் மீ லைக், விடு, இது ஒன்றும் பெரிய ஒரு இது கிடையாது, எல்லாருமே இந்த விஷயத்த பண்ணதான் போறாங்க. பட் நீ அவேர் ஆயிட்டதுக்கு அப்புறம் நீ ஏன் ரொம்ப போட்டு யோசிக்கிற, இதே நீ அவேர் ஆகாம திரும்பி அதை நீ பண்ணிட்டே இருந்ததுனா தப்பு அப்படின்னாங்க. எஸ், ஐ ஃபைண்ட் தட். தென் இது என்ன ஒரு மேஸ்குலினா காட்டுச்சு ஆக்சுவலி என்னோட ரிலேஷன்ஷிப்ல. அது பொண்ணுகிட்ட மட்டும் கிடையாது, எனக்கே என்ன ரொம்ப ஒரு மேஸ்குலினா காட்டுச்சு. பிகாஸ் மேபி என்னோட ஏர்ஜஸுக்கு நான் வந்து இடம் கொடுத்துருந்தேன் அப்படின்னா என்ன வேணாலும் அங்கே நடந்திருக்கலாம், எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் கூட வந்திருக்கலாம். பட் நான் அந்த ஏர்ஜஸ்க்கு இடம் கொடுக்காம, அந்த எமோஷன்ஸுக்கு இடம் கொடுக்காம இருக்கும்போது ஐ எம் ஃபீலிங் ஸோ குட். இது வந்து நான் வந்து இது வந்து கரெக்டு தப்பு அப்படிங்கிறத விட ஒரு ஏர்ஜ், டெம்டேஷன் வரும்போது மேபி கண்டிப்பா ஒரு பாயிண்ட்ல நீங்க வந்து உங்களோட அந்த ஒரு சுயநினைவை இழக்க போறீங்க. அந்த மாதிரி டைம்ல கொஞ்சம் அவேர்னஸ் எனக்கு கொடுத்த விஷயம் என்னன்னா, நான் பண்ணிட்டு இருந்த மெடிடேஷன் தான். இது நீங்க என்ன நினைப்பீங்க அப்படிங்கிறதுக்காக நான் போஸ்ட் பண்ணல. பிகாஸ் யார் என்ன நினைச்சாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. பட் த திங், நீங்க இந்த தப்பு நீங்க பண்ணி மாட்டிக்காதீங்க. இங்கே உங்களோட ரிலேஷன்ஷிப்பை கெடுத்துக்காதீங்க. மேபி இப்போ என்னோட கேர்ள் அண்டர்ஸ்டாண்டிங் மென்டாலிட்டியில் இருந்தாலும் ஓகே ஃபைன், தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். பட் உங்களுக்கு அப்படி நடக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ டோன்ட் கிவ் ஓவர் எமோஷன்ஸ் டு யோர் don't give over urges and feelings and priority to your emotions and temptations. So இதான் நம்பர் 1. ஆக்சுவலி உங்களோட எமோஷன்ஸ், urges, temptations, இந்த சுற்றி இருக்கிற உலகம்
இது எல்லாமே உங்களை ஒரு ஃபெமினைனா மாற்ற தான் போராடிக்கிட்டு இருக்கு. உங்களோட காமத்தை வச்சு, உங்களோட அந்த ஒரு நல்ல மனசை வச்சு இங்க விளையாடுறதுக்கு தான் நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. தான் உண்மையும் கூட. இதை எடுத்து சொல்றதுக்கு இங்க யாரும் கிடையாது. நான் சொல்றேன், ஒரு ஃபாதர்லி ஃபிகரா இருந்து இல்ல ஒரு பிரதர்லி ஃபிகரா இருந்து நான் சொல்றேன். ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கைஸ். ஸோ எனக்கு இன்ஸ்டாகிராம்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட நம்பர் ஆஃப் திங்ஸ், நம்பர் ஆஃப் தேவையில்லாத திங்ஸ், லைக் ஃப்ரீ சர்வீஸ், அந்த சர்வீஸ், இந்த சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு. இது என் ஃப்ரெண்டு சொல்லி தான் எனக்கு தெரியும். தென் நேற்று நான் சொன்னேன் இல்லையா, நான் சொன்னேன் இல்லையா அந்த மெசேஜ் வரும்போது, அந்த மெசேஜில் கூட அவங்க சொன்னது நான் உனக்கு பே பண்ணுறேன், எனக்கு பே பண்ணுறேங்கிறாங்க, இஃப் யூ சாட்டிஸ்ஃபை மீ அப்படிங்கிறாங்க. ஸோ டோன்ட் கிவ் எமோஷன்ஸ், அவ்வளோதான், சிம்பிள். இதை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக பேசணும்னா நம்ம அதை பற்றி ரொம்ப பேசுகிற மாதிரி இருக்கு, ரைட்? ஸோ நம்பர் 1, இது நம்பர் 1ன்னு கிடையாது, இதை சும்மா ஒரு பாயிண்டாக நீங்கள் வச்சுக்கோங்க இந்த இடத்துல. பிகாஸ் நீங்கள் உங்களோட எமோஷன்ஸுக்கும் அர்ஜஸ்க்கும் ரொம்ப இடம் கொடுக்கும்போது யூ வில் லூஸ் டிலே கிராட்டிஃபிகேஷன் திங்ஸ் இன் யுவர் லைஃப். ஓகே. நம்பர் 2, ப்ளீஸர் இன் யுவர் ரிலேஷன்ஷிப். ஆல்வேஸ் ப்ளீஸிங் யுவர் உமன். உங்கள் உமனை ப்ளீஸ் பண்ணணும், உங்கள் உமனை கெஞ்சி கூத்தாடி அவங்கள கூட இருக்க வைக்கணும், இல்லை அவங்களுக்கு வந்து நான் சொன்னதை வந்து கரெக்டுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். அது மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது. இஃப் ஷீ ரியலி லவ்ஸ் யூ, நீங்கள் போய் ப்ளீஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நிறையா பேர் பீப்புள் ப்ளீஸராகவும் இந்த ரிலேஷன்ஷிப் ப்ளீஸராகவும் இருக்கிறனால தான் they won't get a good amount of relationship actually. இந்த படத்துல காட்டுற மாதிரிலாம் போயிட்டு ப்ளீஸ் 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 பேசு 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 என்கிட்ட பேசாமல் இருக்காது. நத்திங் ஒர்க் ஃபார் யூ ஆக்சுவலி. எதுவுமே உங்களுக்கு ஒர்க் பண்ண போறது கிடையாது. நான் உண்மையும் கூட. போயிட்டு நீங்கள் யாரையும் ப்ளீஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இஃப் ஷீ ரியலி லைக்ஸ் யூ, ஷீ வில் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் யூ. புரியுதா? இல்லை உங்களை விட்டுட்டு போகணும்னு நினச்சா, நீங்கள் சின்ன தப்பு பண்ணாலும் சரி, பெரிய தப்பு பண்ணாலும் சரி, விட்டுட்டு போகணும்னு நினச்சிட்டாங்கன்னா விட்டுட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இதனால் இதை போட்டு நீங்கள் ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. போயிட்டு ப்ளீஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் பிடிச்சிருக்கா, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து இந்த ட்ரெஸ்ஸில் வராங்களா, அந்த ட்ரெஸ் உங்களுக்கு பிடிக்கலையா, இந்த ட்ரெஸ் போடாது எனக்கு பிடிக்கல, இது ரொம்ப ஆக்வர்டாக காட்டுது, உன்னோட 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 நெஞ்சு கட்டுறது, இது சரி கிடையாது, இதை போடாத, தைரியமாக உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். இந்த பாயிண்ட்டை நீ பேசாத, ஐ ஒன்ட் லைக் தட். உங்களோட ஒப்பீனியனை ப்ராப்பராக சொல்லுங்கள். உங்கள் ஒப்பீனியனை சொல்லக்கூடாதுன்னா எதுவுமே கிடையவே கிடையாது. யுவர் ஒப்பீனியன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், ரைட்? பிகாஸ் 2 பேரோட ஒப்பீனியன்ஸுமே இங்கே இம்பார்ட்டன்ட். பட் நிறைய பசங்க என்ன பண்றாங்கன்னா தன்னோட ஒப்பீனியன்ஸை வெளியே ஷேர் பண்றது கிடையாது, வெறும் ப்ளீஸராக மட்டுமே இருக்காங்க. ஓகே, நீ என்ன சொன்னாலும் கரெக்டுமா, என்ன சொன்ன. பிகாஸ் என்னோட ரிலேஷன்ஷிப்ல நான் பண்ண தப்புமே தான். என்னோட எக்ஸ் ரிலேஷன்ஷிப் முக்காவாசி, அதுவும் முக்கியமா என்னோட ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப்ல நான் அவங்கள ரொம்ப ப்ளீஸ் பண்ணுவேன் எல்லா விஷயத்துக்குமே. ஏய் ப்ளீஸ் வெளியே வா, ஏய் ப்ளீஸ் வா போகலாம், ஏய் ப்ளீஸ். I won't take a responsibility in my relationship. I'm just being a feminine in my first relationship actually. First relationship இல்லை, அதை தொடர்ந்து அடுத்து வந்த எல்லா முக்காவாசி ரிலேஷன்ஷிப்லையும் நான் இப்படி தான் நடந்துட்டு இருந்திருக்கேன். But when I'm realizing it, I understand, okay, it is the thing, so that's why it won't work for me. That's why it won't work for me. So don't be a pleaser in your relationship. தேர்ட், இதோட அப்படியே அடுத்த ஒரு பாயிண்டாக வருது, நாட் லீடிங் யுவர் உமன். அதாவது உங்களுக்கு என்ன நல்லா இருக்கும் அப்படிங்கிறத விட உங்கள் விமனுக்கு இது கரெக்டாக இருக்குமா, அதை நீங்கள் யோசிச்சு அந்த அட்வைஸை நீங்கள் கொடுங்க. அதுதான் ஒரு ஜென்யூனான ஒரு விஷயம். லெட்ஸ் சே ஓகே, இதுக்கு என்ன ஒரு எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம், இந்த எக்ஸாம்பிள் சொல்லலாம் ஆக்சுவலி, நோ ப்ராப்ளம் அட் ஆல், ரைட்? ஸோ இந்த எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ லெட்ஸே உங்கள் விமன் வந்து எங்கேயோ வெளியே ஒரு ஊருக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. பட் உங்களுக்கு தெரியுது அது வந்து சேஃப் இல்லை, பிகாஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா போகிறாங்க, ஸோ அதான் நானும் போகிறேன். பட் உங்களுக்கு தெரியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டீஜென்ரேட், ஸோ மேபி அந்த பொண்ணுங்களோட இல்லை அந்த பசங்களோட போனால் ஷீ வில் ஆல்சோ பி எ டீஜென்ரேட், ஏதோ தப்பு நடக்கணும்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா இந்த மாதிரி போவாத, இது தப்பு நடக்கும், வேண்டாம், சரியில்லைங்கிறத ஜென்யூனா சொல்லுங்க. இது ஜென்யூனிட்டி, ரைட்? இப்போ லெட்ஸே உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு எக்ஸாம் இருக்கு,
நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, அந்த எக்ஸாம் நல்லா பண்ணுன்னு சொல்றதுக்கு ஒரு ஜென்யூனா ஒரு வல்னரபிளோட ஒரு ஆத்தென்டிசிட்டியோட சொல்றது. ஓகே. பட் இதுவே உங்களுக்கு அந்த நேரத்துல ஒரு நீ இல்ல நீ கூட படத்துக்கு வா அப்படி சொல்லி வேணும்னே டாமினேட் பண்ணி கூப்பிடுறது, இது உங்களுக்கான ஒரு யூஸ்க்காக. அவங்களுக்கு அங்க எங்கேயுமே ஒரு நல்ல ஒரு விஷயம் நடக்க போறது கிடையாது. ஸோ அப்போ நீங்க வந்து ஒரு பையன்கிட்ட பேசாதுன்னு சொல்றீங்கன்னா, அது உங்களுக்காகன்னு யோசிக்காம அவங்களுக்கு அது எந்த விதத்துல பாதிப்பா இருக்குமா இருக்காதா, அவங்களுக்கு அது அந்த இடத்துல ஏதோ ஒரு கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷனா இருக்குமா இருக்காது, இந்த மாதிரி யோசிங்க. இந்த மாதிரியான அட்வைசஸை கொடுங்க, இந்த மாதிரி அவங்கள லீட் பண்ணுங்க. ரைட். ஒரு ஹோட்டல் போறோம்னா கூட இந்த ஹோட்டல் அந்த டிசிஷன் அந்த ப்ரிப்பரேஷன் எல்லாத்தையுமே எடுத்து பண்ணுங்க. நீங்க சரி ஒரு சின்னதா ஒரு வாக் போறீங்கன்னா கூட இந்த இடத்துக்கு வாக் போகலாம், இங்க நல்லா இருக்கும்னு சொல்லுங்க. இல்ல ஏதோ ஒரு இடத்துல நிக்கிறீங்கன்னா கூட இந்த இடத்துல நிக்கலாம், இங்க நல்லா இருக்கும்னு சொல்லி நீங்க லீட் பண்ணுங்க, நீங்க கைட் பண்ணுங்க, டேக் ஓவர் பண்ணுங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கையில. நெக்ஸ்ட், நான் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். மேக்ஸிமம் ஆஃப் த டைம் கான்ஃபிளிக்ஸ், ஆர்கியூமெண்ட்ஸ், மெயின் ரீசன் நான் எஃபெக்டிவ். த திங், என் கூட யாராவது பேசிக்கிட்டு இருக்காங்க, கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்காங்க, என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது யாராவது ஃபோன் எடுத்து பார்த்தாங்கன்னா ஐ ஒன்ட் லைக், நான் டேரக்டாவே அவங்க மூஞ்சி முன்னாடி சொல்லிடுவேன், எனக்கு இது பண்ணாதே, எனக்கு இது பிடிக்கல. இன்ஃபேக்ட் அது பொண்ணா இருந்தாலுமே சரி, இன்ஃபேக்ட் எனக்கு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற என்னோட கேர்ளா இருந்தாலும் சரி, நான் பேசிட்டு இருக்கும்போது ஜஸ்ட் லிசன் டு மீ. மேபி இஃப் ஷி லைக்ஸ் யூ லிட்ரலி, அது கண்டிப்பா கேட்பாங்க, அந்த ஃபோன் எடுத்து உள்ள வைப்பாங்க. நெக்ஸ்ட் டைம் அந்த விஷயத்த பண்ண மாட்டாங்க, நீங்க இருக்கும்போது அந்த ஃபோன் எடுக்க மாட்டாங்க. ஸோ எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு ப்ராப்ளம் வருது, ஒரு கான்ஃபிளிக்ட் வருதுன்னா அந்த கான்ஃபிளிக்டை சரி பண்றதுக்கு தான் நீங்க ட்ரை பண்ணுவோம். யூசி நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, பிரச்சனை வந்துச்சு, சண்டை வந்துச்சுன்னா அது பெருசாகும், சண்டை வந்தா இன்னும் அந்த ரிலேஷன்ஷிப் பாண்ட் ஆகும். பிகாஸ் அந்த சண்டை வரும்போது உனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுங்கிறத நீ இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சுச்சுவேஷன், அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீ ரியலைஸ் பண்ணுமே தவிர, இல்ல எனக்கு சண்டை வருது, அது எப்படி சண்டை வந்து இது பண்ணணுங்கிறதுக்காக டக்குன்னு அமைதியா ஒரு ஹார்ட் கான்வர்சேஷனுக்குள்ள என்டர் ஆகாம இருக்குது பேர் ஹார்ட் கான்வர்சேஷன் சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ரீசெண்ட் டைம்லயுமே நானுமே பார்த்த ஒரு விஷயம் தான். நான் வந்து பேசுவேன், அவங்க வந்து டக்குன்னு ஷட் டவுன் ஆயிடுவாங்க. ஐ எம் ரியலைசிங் சம்திங் இஸ் ஃபிஷி. தென் ஐ ஆஸ்கர், நீ ஏன் ஒரு ஹார்டான கம்யூனிகேஷனுக்குள்ள வர மாட்டேற? தென் அதுக்கப்புறமேட்டு அவங்க வந்து இல்லை இதனாலதான் நான் வந்து பண்ணல, சாரி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தென் அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பு, எனக்கு அவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கும் அவங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கிறதுக்கும் அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஹார்ட் கான்வர்சேஷன் அப்படி. ஸோ இதை பற்றி டீட்டெயிலான வீடியோ நம்ம பேசலாம் இல்லாட்டி டீட்டெயிலாக, ரைட்? ஸோ நான் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன், ஒரு எஃபெக்டிவான கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா உடனே ஃபோனை வந்து ஆஃப் பண்ணிட்டு போயிட்டு அவங்களோட அந்த அட்டென்ஷன் வேணுங்கிறதுக்காக ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு போகிறது, மெசேஜ் பண்ணாமல் வேணும்னே வந்து அவாய்ட் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணாதீங்க. பி எ மாஸ்குலின் கை, பி எ மாஸ்குலின் கைஸ். அது வந்து ப்ராப்பரான ஒரு நல்ல விஷயம் கிடையவே கிடையாது. ஒரு கான்ஃபிளிக்ட் கிரியேட் ஆகுது, இல்லை ஒரு கான்வர்சேஷன் அது வேற மாதிரி போகுதுன்னா அதை உட்காந்து பொறுமையா பேசுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அந்த எஃபெக்டிவான கம்யூனிகேஷன் இல்லை அப்படின்னா கண்டிப்பா இட் வில் லீட் டு பிரேக்கப்ஸ். ஃபைனல் மோஸ்ட் திங் விச் இஸ் நாட் ஹேவிங் ப்ராப்பர் இன்டர்கோர்ஸ். ரிலேஷன்ஷிப்ல ஒரு பாண்ட் இதெல்லாம் கிரியேட் பண்ணும் அப்படின்னா இன்டர்கோர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மேபி இஃப் யூ ஆர் ஸ்பிரிச்சுவல் பர்சன் என்ன மாதிரி இருக்கீங்கன்னா ஓகே ஃபைன், எனக்கு மேரேஜுக்கு அப்புறம் தான் ஒரு சில விஷயம் நான் வந்து இருக்குன்னு நினைக்கிறேன், தட் வாஸ் சூப்பர். பட் அவங்க கையை பிடிச்சிட்டு இருக்கிறது, லெட்ஸே ஒரு சம்டைம்ஸ் வந்து அவங்களை ஹக் பண்ண தோணுது, ஹக் பண்றது, இட்ஸ் அ ஹெல்த்தி பாண்ட். இட் வில் கிரியேட் யூ ஹெல்த்தி திங், ரைட்? அவங்க கூட விளாடுறது, பஞ்ச் பண்ணி விளாடுறது, இல்லை வந்து சும்மா ஏதோ ஒன்று அப்படி சுத்து விளாடுறது, இதெல்லாம் ஹெல்த்தியான ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு அடையாளம். ஆக்சுவலி இட்ஸ் அ சைன் ஆஃப் அன் ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்ஸ். பட் நீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க வந்து பண்ணல, உங்க ரிலேஷன்ஷிப்ல இதை நீங்க பண்றதுக்கே யோசிக்கிறீங்கன்னா there is something wrong. ஸோ மேபி இன்டர்கோர்ஸ் அப்படிங்கிறது மேபி நீங்க மேரேஜ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஓகே ஃபைன், அப்போ நீங்க வந்து இட் வாஸ் டூ குட், ரைட்? பட் அதுக்கு முன்னாடி நீங்க ஸ்பிரிச்சுவலா இருக்கீங்க, நீங்க வந்து இது பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, ஒரு சில விஷயம் நீங்க வந்து பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா பி லைக் தட். லெட்ஸே ஒரு பஞ்ச் பண்ணி அவங்களோட விளாடுங்க, சும்மா தள்ளி விட்டு விளாடுங்க, இந்த மாதிரி ஒரு பிளேஃபுல்லா இருக்க கத்துக்கங்க. இட் வில் கிரியேட் அ பாண்ட் பிட்வீன் டூ ஆஃப் யூ, ரைட்? ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப், என்னோட எக்ஸ் காலேஜ் ரிலேஷன்ஷிப்ல ஃபர்ஸ்ட் பிகாஸ் ஏன் எனக்கு அடிக்கடி ஃபர்ஸ்ட் வந்து அது என்னால் மறக்கவே முடியாத ஒரு 5 years ஆஃப் ரிலேஷன்ஷிப்.
ஸோ அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எனக்கு இன்ன வரைக்கும் நிறைய விஷயங்களை ஞாபகப்படுத்திருக்கு. அதுல மெயினா நான் வந்து அப்போ இருந்தப்ப தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ண விஷயம் அப்படின்னா, ஐ ஜஸ்ட் பிளே வித் ஹர் சம்டைம்ஸ். நான் அவளை அப்படியே டக்கு கட்டி பிடிச்சி கீழே கீழே விழுந்துருவோம் வேணும்னு. எங்கேயாவது பார்க் இல்லை எங்கேயாவது நாங்கள் வந்து இந்த அதெல்லாம் சொல்லுவாங்க, இந்த அவுட்டிங் போறோம் அப்படின்னா நாங்கள் வேணும்னே வந்து இந்த மாதிரி வந்து நான் குத்துவேன், வேணும்னே வந்து வம்பிழுப்பேன். இட்ஸ் அ பிளேஃபுல் திங், ஜஸ்ட் பிளே வித் யோர் கேர்ள், ரைட்? நீங்க ஒன்றும் ரோபோட்ஸ், ஓகே யூ ஆர் மெச்சூர்ட், எஸ் ஐ எம் அக்செப்டிங் தஸ். மெச்சூர்ட் அப்படிங்கிறதுக்காக மெச்சூர்டுங்கிறது வந்து நம்ம வந்து விளையாடக்கூடாது, நம்ம வந்து பிளே பண்ணக்கூடாது, இதெல்லாம் வந்து மெச்சூரிட்டியில வராதுன்னு நினைக்கிறீங்கன்னா அது உங்களை நீங்களே ஏமாத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ அதெல்லாம் கிடையாது. மெச்சூர்ட் இந்த சென்ஸ், ஓகே ஒரு சில விஷயங்கள் நீங்க மெச்சூர்டா இருக்கீங்க, பட் இந்த மாதிரி பிளேஃபுல்னஸ் வந்து கண்டிப்பா இருக்கும். எவ்ரி மேஸ்குலின் மென் வில் பிளே வித் த விமன் அண்ட் த சில்ட்ரன், ரைட்? ஸோ அது தப்பு கிடையாது. Just go and do this. I will give you the permission for it. So these are the things which make you more feminine in your relationship. So நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் ப்ராப்பரா மாத்துங்க. You just need a proper advice in this. Because சுத்தி இருக்கிற எவனுமே ப்ராப்பரான அட்வைஸ் கொடுக்க மாட்டான். பிகாஸ் அவனுக்கு ரிலேஷன்ஷிப் பத்தி தெரியாது, அதை பத்தி புக்ஸ் படிக்க மாட்டான், அப்படிப்பட்ட பீப்புளோட எங்கேஜ் ஆயிருக்க மாட்டான், இல்லை அவனுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. அவன்கிட்ட போய் நீங்க ஒரு அட்வைஸ் கேட்டீங்கன்னா அவங்கள தப்பான ஒரு டிசிஷனுக்கு தான் கொண்டு போய் விடுவான். பட் இதுவே என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற, நாலேஜ் கெயின் பண்ற, இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு பர்சன் கிட்ட நீங்க பேசும்போது இவங்க கிட்ட ப்ராப்பர் நாலேஜ், ரைட்? ஸோ அதுக்காக என்னோட ஷெடியூல் லிங்க் கீழே இருக்கு. யூ கேன் கோ அண்ட் ஷெடியூல் ஃபார் அ மீட்டிங் 30 minutes ஃப்ரீ. தென் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்க 3 months என்னோட கோச்சிங் எடுத்துக்கலாம். அந்த 3 months கோச்சிங்க்கு அப்புறம் உங்களோட ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆகும். ஐ வில் கேரண்டி. எவன் ஒருத்தன் தன்னை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கானோ, எவன் ஒருத்தன் ரொம்ப ஒரு ஃபன்னான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டரா இருக்கணும், he will attract a good quality of the woman. At the same time he will engage her in a different way day by day, right? ஸோ என்னோட கோர்சஸ் பூட் ஆப் அப்படிங்கிற ஒரு 35 minutes ஆஃப் ஒரு குவாலிட்டியான ஒரு கோர்ஸ் உங்களோட ஒட்டுமொத்த பெர்ஸ்பெக்டிவுமே சேஞ்ச் பண்ற மாதிரி, கேர்ள்ஸ் கிட்ட பேசுறது எப்படி, அப்படி பிலீஃப்ஸ்னா என்ன, தாட்ஸ்னா என்ன, இதெல்லாம் என்ன பண்ணும் உங்களோட ரிலேஷன்ஷிப்லங்கிறத டீட்டெயில்டா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். என்னோட வாட்ஸ்அப் கீழே இருக்கு. யூ கேன், இஃப் யூ பை மை கோர்ஸ் 1 month உங்களுக்கு என்னோட கம்யூனிட்டி ஃப்ரீ. ஆக்சுவலி மேபி நீங்க என்னோட கம்யூனிட்டியில மந்த்லி 99 ஜாயின் பண்றீங்க, 99 rupeesக்கு ஜாயின் பண்றீங்கன்னா you will get a free courses monthly, right? So you have 2 things in my description. Just go and make a use of it, right? So be strong, stay positive. This is KJ. I will see you in another video, and thank you for watching my video.